ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுக்க ஆரம்பித்தாச்சு. காலையிலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவாட்டுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஒரு 9 மணிக்கெலாம் வந்தோடனே கிரைண்டரில் மாவு போட்டாச்சு. நான் நைட்டே அரிசியும் ஊற வச்சாச்சு. ஃபஜரில் இருந்து உளுந்து ஊற வச்சதுனால கரெக்டாக ஒரு 9 மணிக்கு ஆட்டுறது கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி உளுந்த வடைக்கு ஆட்டிடலான்னு சொல்லிட்டு மாவு ஆட்டும் போதே உளுந்த வடைக்கும் உளுந்து ஊற வச்சு தான் ஆட்டிட்டேன். 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கொஞ்சம் இன்றைக்கி செஞ்சிடலாம், நாளைக்கு கொஞ்சம் செஞ்சிடலாம் பிரித்து எடுத்துட்டேன். மாவை ஆட்டி முடிச்சாச்சுங்க. மாவு ஆட்டுறது வந்து பெரிய வேலை பார்த்திங்களா. இது முடிஞ்சாலே நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது மாதிரி. அப்படியே கையோட கிரைண்டரை க்ளீன் பண்ணி அந்த இடத்துல க்ளீன் பண்ணியாச்சு. அந்த டேபிள் மேலே வச்சு இந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்கறனால நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். கொஞ்சம் கடைக்கு போய்ட்டு வந்த பொருளாக இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். சாம்பார் வெங்காயம் சுத்தமாக காலி, கொஞ்சம் தான் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை வாங்க விட்டுருந்தேன். தக்காளி இருக்குது, அதனால் காலி அனுப்புகிற எடுத்துக்கலான்னு அப்படியே கவர்லேயே போட்டு கட்டி எடுத்து வச்சுட்டேன். கிரைண்டரில் நம்ம மாவாட்டி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இது எல்லாத்தையும் ஆட்டுறதுக்கு. அந்த நேரம் நம்ம அங்கே இங்கேன்னு வெளியில் எந்த வேலையும் பார்க்க முடியாது இல்லையா. அந்த டயத்தில் கிச்சனில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறது, கிச்சன் மேடை க்ளீன் பண்ணி, அடுப்பு தொடச்சி, சிங்க்கு தொடச்சி, இந்த எல்லா வேலையுமே எனக்கு முடிஞ்சிடும். மாவாட்டும் போது இந்த வேலை எல்லாம் முடிக்க பார்த்தா நமக்கு பெருசாக எதுவும் சாதிச்சிட்ட மாதிரி நிறைய வேலை பார்த்த மாதிரி தோணும். வேலையை நமக்கு ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே குழம்புக்கு தேவையான தேங்காயும் உடச்சி எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்தது இல்லையா, முதவே அதையும் உரைச்சி எடுத்துட்டேன். தேங்காய் வந்து நான் துருவியெல்லாம் வைக்கல, ஏன்னா இன்றைக்கே அதை நான் காலி பண்ணிடுவேன் குழம்புக்கு சட்னிக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ நொங்கு சர்பத் செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்து அப்படியே காய்ச்சி வச்சுருக்கிறேன். நொங்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்றதா இந்த தோலோடு சாப்பிட்லாம். கொஞ்சம் சிறுத்த உப்பு கசப்பாக இருக்கும், ஆனால் நல்லது உடம்புக்கு. ஆனால் நொங்கு சர்பத் செய்யும்போது திருப்பட்டால் நல்லா இருக்காதுனால நொங்கு ஃபுல்லாக தோலை உரித்து எடுத்துடலாம். பால் ஆடுறதுக்குள்ளே இந்த வேலையை முடிஞ்சிடும். அப்புறம் நொங்கு வந்து ரொம்ப பொடிசாலாம் இருக்காமல் ஓரளவுக்கு ஒரு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது ரொம்ப பொடிசான இருக்கணும்னா அப்படியே கரைஞ்சி கூழ் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் பால் சேர்த்து சுற்றுனோன்னா கொஞ்சம் நுரப்பாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான சர்க்கரையும் பாலும் சேர்த்து அடித்து எடுத்துடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாலை சேர்த்து அடித்து எடுத்துட்டு 2வது நம்ம பாலை கலந்து எடுத்துக்கிறலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா சாயந்தரம் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், விழுகும்போதே கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்திங்களா, பீஸாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழுப்பு எடுத்து வச்சுருந்தேன், அதே இது மேலே சேர்த்துட்டு கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நோம்பு திறக்கும் போதே எடுத்துக்கலாம். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரோட்டா செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து நைட்டுக்கு சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் இல்லையா. அப்போ நைட்டுக்கு பரோட்டாவுக்கும் சாப்பிட்டுக்கலாம், சவருக்கும் சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு 1/2 கிலோ மாவு 3 கப் மாவு எடுத்திருக்கேன். அது கூட நல்ல ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பெசறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சா நல்லாயிருக்கும்ட்டு கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா இழுத்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா எண்ணெய் தடவி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அன்றைக்கி வேலை செய்கிறோம் காலையிலேருந்து. ஆனால் இது எப்படி ஆகுது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்றைக்கு ஒரு ஆர்வமாக அழகாக பிளான் பண்ணி வேலை செய்கிறோமோ அன்றைக்கி தான் ஏதாவது ஒன்று நடக்கும். என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ காலையில் செய்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பாய் தொழுது ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே வரணும். தர்பூசணி பழம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பழமாக ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, இது வந்து ஒரு 2 நாளாக யூஸ் பண்ணி காலி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாதி எடுத்தாச்சு. நாளைக்கு இந்த பாதியவே நான் காலி பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வைக்கவும் முடியாது, 2 நாளைக்கெல்லாம். அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இடமும் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இது எப்படியே கட் பண்ணி பாதியை ஜூஸ் போட்டாச்சு. நான் பீஸாக போட்டுலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அப்படியே இந்த பாதி பழத்தை மேலே ஒரு கவரை போட்டு கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இந்த பாதி பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து சர்க்கரையெல்லாம் போட்டு அரைச்சி வடிகட்டிக்க போகிறேன். ஏன்னா விதை ஓரளவுக்கு தான் எடுத்துருக்கோம், மிச்ச விதை எடுக்கிறா இருந்தால் இன்னும் வடிகட்டி எடுத்துக்கலான்ட்டு ஜூஸ் போட்டு வடிகட்டி எடுத்து இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. பரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சிருந்தோம் இல்லையா, மாவுமே நல்லா ஊறி வந்துருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருந்தது மாவு. சரி, அதையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துட்டோன்னா நம்ம மாவு பரோட்டா வீசும்போது நல்லாயிருக்குன்னு அதையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. அதனால் இதை உருட்டி மறுபடியும் எண்ணெய் தடவி இதை மூடி வச்சிடலாம். இதிலே பார்த்திங்கன்னா மாவு உருட்டுற வீடியோலாம் எனக்கு வந்து மிஸ் ஆகிருக்கு, ஏன்னா கேமரா ப்ராப்ளம். அதை தான் பார்க்கலாம். சரின்னு அப்படியே சட்னி அரைச்சிடலாம் வடைக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சிக்கல, பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒரு சட்னியை அரைச்சி அதையும் தாளித்து எடுத்து வச்சுட்டேன். உளுந்து வடைக்கு ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பச்சரிசி மாவும் சேர்த்து நல்லா பெசரி எடுத்து நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். நான் பச்சரிசியெல்லாம் போட்டு அரைக்க மாட்டேன்,
ஏன்னா நம்ம வடை சுடும்போது இந்த மாதிரி போட்டு நம்ம பிசைஞ்சுக்கிட்டோன்னா மாவு நல்லா கெட்டியாக வரும். இதெல்லாம் போட்டு சுட்டு எடுத்துட்டோம். அவ்வளோதான், நமக்கு நோன்பு திறக்க டைம் ஆச்சு. இந்த வேலையை இதோடு முடிச்சுக்கிட்டு நம்ம நோன்பு திறந்துட்டு வந்துடலாம். கொடுக்க வேண்டியவங்களுக்கு அக்கம் பக்கத்துக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு நம்ம நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ நைட்டு சாப்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்தாச்சு. நான் பரோட்டா அடிக்கலான்ட்டு கேமராலாம் ஆன் பண்ணேன். நம்மளை காலை வாரி விடுறதுக்கு வெளியிலேருந்து யாருமே தேவை கிடையாது. நம்ம ஃபோனும் நம்ம கேமராவுமே போதும். நம்ம அதுதான் நம்மளை மேலே கொண்டு வரும்னு பார்த்தா நம்மளை அப்படி தள்ளி விட்டுருச்சு. இன்றைக்கி எதுவுமே ஒர்க்கே ஆகலை. என் பொண்ணும் சரி பண்ணி கொடுத்த மாட்டுறாங்க. திரும்ப ரிவர்ஸ்லேயே போய்கிட்டு இருக்குது. வீடியோவே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் என்னென்னமோ செட் பண்ணி பார்த்து என்னென்னமோ பண்ணி திரும்ப கொண்டு வச்சாலும் திரும்ப பேக் போயிடுது. வீடியோ எதுவும் விழ மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தா கேமரா ஆஃபே டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் என் பொண்ணு புதுசாக டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் கொண்டு வர்றதுக்குள்ளே நான் நைட்டு சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். சிக்கன் குழம்பு வச்சு, சிக்கன் பொரிச்சு, பரோட்டா இது எல்லாமே சுட்டு முடித்தாச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்றைக்கி எல்லாமே இப்படி சொதப்பிடுச்சுன்னு ரொம்ப வருத்தம். ஒரு வழியாக என் ஃபோனுக்கே என்னை பார்த்து பாவமாக இருந்ததா என்னன்னு தெரியல. ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஒர்க் ஆச்சு. சரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சகருக்கான நெய்ச்சோறையும் நான் அப்போயே ஆக்கி வச்சுட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டைக்கு தேவையானதெல்லாம் உருட்டி ரெடி பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சகரில் தான் எந்திச்சு பொரிச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறதுங்க, நம்ம ஒரு படி மேலே போகலாம் பார்த்தா 2 படி கீழே சறுக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவன் செயல், எல்லாம் நன்மைக்கு நினச்சிட்டு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ரமலான் டே எனக்கு இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.